புள்ள வளர்க்குறீங்களே, காப்பி குடிச்சதுக்கு அப்புறம் எச்ச டம்ளரை பையன் கழுவுறானா அம்மா கழுவுறாளா? பையன் காப்பி குடிச்ச டம்ளரை இங்க இருக்கிற அம்மால எத்தனை அம்மா கழுவுறீங்க? நீங்க உங்க பையனை முன்னேற விடாம கெடுக்குறீங்கன்னு அர்த்தம். நாளை காலையில காப்பி குடிச்ச டம்ளரை கழுவி வைடா அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டையும் ஒரு பார்வை பாருங்க. புரியுதா? இல்லைன்னா நாளைக்கு அவருக்கும் டா விழுங்கிறது தெரியணும். கணவன் அவருக்கும் தெரியணும். இல்ல நான் கடுமையா பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஏன் அவன் குடிச்ச காப்பி டம்ளர் அவன் கழுவுனா என்ன செத்துப்படுவன? செய்யணும். உடல் உழைப்பை வீட்டில் எல்லாரும் பகிர்ந்துக்கணும். அதில் நல்ல வாழ்க்கைக்கு அடையாளம். ஒய்ஃப் சமைக்கும் போது கூட போய் நின்று உதவி மாதிரியா செய்யுங்க, ஏதாவது வேலை செய்யுங்க. யாரும் வேண்டாம்னா ஏதோ உழைப்பது என்பது யாரோ ஒருத்தருடைய வேலை, உட்கார்ந்து என்ஜாய் பண்றதுதான் நம்ம வேலை நினைப்பு இருக்கு. இந்த மேலாதிக்க மனோபாவம் ஒரு மிகப்பெரிய நோய். மகாத்மா காந்தி லண்டன் போறாரு. அவருக்கு ஒரு விழா நடத்துறாங்க. இவரை காணுமேனு தேடினா சமயக்கட்டில் தட்டு கழுவுறாரு. ஏன்னா எல்லாரும் சாப்பிட வேண்டாமாப்பா, அப்ப தட்டு கழுவுனா தானே சாப்பிட முடியும் அப்படிங்கிறார். அதான் நல்ல பண்புக்கு அடையாளம்.